பார்த்துக்கிட்டா கொஞ்சம் பிளாக்லாம் நிறைய முத்து சார் எழுத சொன்னாரு. ஏன்னா நீங்க படிக்கிறது இப்ப நான் நடத்துறதை விட உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, நீங்க ஒரு பிளாக் எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க பின்னாடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு நோட் எழுதுறதோட இப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேர்ட் பிரஸ் அந்த மாதிரிலாம் பிளாக் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பலாம் அதை எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ரெசியூம்ல போட்டா அது உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணும். நீங்க போய் காட்டிக்கலாம், இந்த மாதிரி நான் பிளாக் எழுதிருக்கேன், இதுல இருந்து என் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துருக்கேன். அந்த மாதிரி நாங்க ஒரு 4-5 பிளாக்ல எழுதணும். போஸ்ட்கிரெஸ்கியூலுக்கு நாங்க ஒரு பிளாக் எழுதணும். அதை நாங்கள் குரூப்ல ஷேர் பண்ணி எல்லாருமே பரவாயில்ல, அதை வச்சு 4 பேர் படிச்சாங்க, ரெஃபரன்ஸ் நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் இந்த கிட்டப்லாம் கிட்னா அது என்னன்னே தெரியாது, கொஞ்சம் கிட்ட பத்தி எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்றது அப்படின்னு. அப்புறம் நான் இதை போய் நான் கசின்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கிட்டெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்க. ஆஃபீஸ்ல எனக்கு கிட்ட தான் யூஸ் பண்ணுவாங்க, நாங்க இதுல இருந்தா ப்ராஜெக்ட் முன்னாடி இருக்கிற ப்ராஜெக்ட் எடுத்து ரெபாசிட் இருந்து யூஸ் பண்ணுவாங்க மாதிரி சொல்லிருந்தாங்க. சரி பரவாயில்ல, என்ன அது இல்லாம நான் இன்னும் எங்க ரிலேட்டிவ்லாம் போய் பேசும்போது இவ்வளவு நிறைய சொல்லி தந்துருக்காங்களா, பரவாயில்லையே, ஒரு ஃப்ரெஷருக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கா நல்லதுதான் அப்படின்னு. நிறைய இன்டர்வியூ போயிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது தெரியாது, ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க நடத்தினது தான். நான் என்னோட கேர்லெஸ்னஸ்னால சரி நான் போய் அதெல்லாம் ஏற்கனவே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், நம்ம போனா போட்டலான்னு ஒரு இதுல போயிடுவோம். ஏன்னா ஒரு அவசரத்துல எல்லா இன்டர்வியூக்கும் போவோம். போயிட்டு அங்க போயிட்டு பார்த்தா சரி படிச்ச ப்ரோக்ராம் படிக்கும், நாங்க போயிட்டு என்னால கரெக்டா அது என்னன்னு போட முடியாத மாதிரி போயிடுவோம். நான் திரும்ப அது நைட்டு அதை எடுத்து ஒருக்கா பாத்துருவேன், ஆனா அது ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ண விட்டுருவேன். நான் பண்ண பெரிய மிஸ்டேக் நான் அதுதான் நினைக்கிறேன் இங்க இது. ஆனா எனக்கு என் கொல்லிக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எந்தெந்த இன்டர்வியூ போனீங்களோ, முத்து சார் கூட சொல்லியிருக்காரு, நீங்க எந்தெந்த இன்டர்வியூ போயிருக்கீங்களோ அந்த இன்டர்வியூல இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்ல கேட்கணும் அதை ஒட்டுக்கா எழுதி வைங்க வச்சு அது நீங்க எது தப்பு பண்ணீங்களோ அதை போட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களால அடுத்த எதுக்கு பண்ண முடியும் அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, எனக்கு அது எழுதும் போது நான் ஞாபகம் சொன்னது, சரி இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்புறம் நான் நைட்டு அடுத்த வேலை காலை இன்டர்வியூ போனா ஈவினிங் நான் நெக்ஸ்ட் வேலையை பார்த்துட்டு அதை விட்டுருவேன். அந்த மாதிரி நான் ஒரு 2 இன்டர்வியூல அப்படி பண்ணிட்டு தான் 3வது இன்டர்வியூ திரும்ப அதே கொஸ்டினே கேட்டாங்க. நான் திரும்ப அதை போட முடியல. எனக்கு லாஸ்டா ஒரு இன்டர்வியூ போய் ஈவர்ட் சொல்யூஷன்ல ஒரு கம்பெனி அட்டன் பண்ணேன். அங்க 2-3 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. போட்டுட்டு ஓரளவுக்கான கடைசியாக கரெக்டா ஃபுல் அவுட் எடுக்க முடியல. அப்பதான் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு கேட்டா டெய்லி நீங்க ஒரு நாளாவது ஒரு ½ hour எடுத்து லேப்டாப் நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணிடணும். ஒரு நாள் கூட லேப்டாப் இல்லாம இருந்துடக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு ரெகுலரா நீங்க லேப்டாப் எடுத்து பழக உங்களுக்கு மற்ற ப்ரோக்ராம்ஸ் ஈஸியா இருக்கும். டெய்லி ஒரு ப்ரோக்ராம் அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் போட்டா கூட போதும். இப்ப நீங்க வேலையில இருக்கீங்க, வெளியே இருக்கீங்க, எவ்வளவு பெரிய கஷ்டமான சுச்சுவேஷனா இருந்தாலும் டெய்லி ஒரு ½ hour உங்க லேப் ஓபன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்த்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இப்ப தெரியாது, பின்னாடி தெரியும். இதை நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணல. மற்றவங்க யாராவது ஸ்டடி பண்றீங்கன்னா இதை வச்சு நீங்க நல்லா பண்ணலாம்.